ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2 டேஸ் விலாக் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து செடி வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டு முன்னால வரும் வழியில ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த மாரி கிரீனஸா இருக்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கும் வீட்ல இருந்து வெளியில இருந்து உள்ள வர்றவங்களுக்கும் சரி, நம்ம வந்து காலையில எழும்பி வாசல் திறக்கும்போதும் சரி, அந்த கிரீனஸ பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனத்தோட எந்திரிச்சு வந்தாலுமே பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு வந்துரும். எனக்கு வந்து பர்ட்டிகுலரா ரொம்ப பிடிக்கும். அப்பா வீட்லலாம் நெறைய எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், வாழை, அப்புறமா வந்து முருங்கை மரம் அந்த மாரி நெறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து, பார்த்து நமக்கும் அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து இடம் வந்து நெறைய இல்லன்றதுனால, சைடுல மட்டும் ஒரு சின்ன இடம் இருக்கு. நான் அதில என்ன செடி வச்சிருக்கேன்னு இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னால திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது, இந்த பிங்க் கலர் ரோஸ், அப்புறமா ஒரு ஒயிட் கலர், அப்புறமா ஒரு லெமன் கிராஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா 2 டேஸ் ஆயிட்டு. லைட்டா அது வாடுற மாரி இருந்துச்சு. தண்ணியெல்லாம் தெளிச்சு வச்சுட்டு தான் இருந்தேன். வாடுற மாதிரி ஆயிட்டு. சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா சமையல் முடிச்சுட்டு, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிரலாம் அப்படின்ட்டு, நல்ல ஒரு சில நேரம் வந்து நல்ல ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு மனம், மைண்ட் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு வந்து ரசமும், கடலைப்பருப்பு அவியலும் வச்சு பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி வச்சாச்சு. இவங்க அப்பா ஆஃபீஸ் கிளப்பி விட்டாச்சு. விட்ட உடனே வந்து நான் வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் போக அந்த ரெட் கலர் ரோஸ் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாட் வந்து நல்லா உடைஞ்சு அத லைட்டா அப்படி தூக்குனாலே அது வந்து டேமேஜ் ஆயி இப்படி நெளிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ அதையுமே கையோட மாத்திரலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 டேஸ்க்கு முன்னால வந்து இந்த கிராஸ் மேட் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத வந்து போட்டு விடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன். ஆனா நான் வந்து நம்ம வீட்ல அந்த ஷீட் அடிக்கிற வேலை இருந்துச்சு. போர்ட்டிக்கோல முன்னாலலாம் இருந்துச்சுன்றதுனால, அந்த அண்ணன்லாம் வராங்க, வேலை பார்க்கும்போது அந்த தூசு துரும்பு எல்லாமே விழும் அப்படின்றதுனால, அது எல்லாமே எடுத்து மடக்கி வச்சிருந்தேன். அந்த கம்பி, அந்த ஸ்டாண்ட் எல்லாமே. ஸோ இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்றதுனால, சரி இப்போ வந்து அது பண்ணிரலாம். அந்த ரோஸ் வேற வாட ஆரம்பிச்சுட்டுன்றதுனால, அது எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு, அந்த கிராஸ் மேட் வந்து ஃபுல்லாவே கவர் ஆகும்ன்னு பார்த்தேன். ஆனா பாதி தான் கவர் ஆச்சு. சரி எதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரோஸ் தொட்டி எல்லாத்தையுமே மாத்திட்டேன். மாத்துறதுக்கு வந்து நெறைய கோகோ பீட் கூட, கொஞ்சமா செம்மண்ணு, அப்புறமா அந்த ரோஸ் செடி வாங்கும்போது கொஞ்சம் ஒரு உரம் குடுத்தாங்க அவங்க. அதையுமே நல்லா கலந்துட்டு எல்லா இடத்துலயுமே நல்லா லூஸா மண் இருக்கிற மாரி போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் வேர் எல்லாமே நல்லா உள்ள போகுன்றதுனால பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மணி பிளான்ட் வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. வாசல் திறக்கும்போது உள்ள அது வந்து நெறைய படர்ந்து கீழ கீழ விழுந்துட்டு இருந்ததுன்றதுனால, அத வந்து இப்ப கார்னர்ல வச்சுட்டேன். அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த திறந்து பார்க்கும்போது அந்த பூச்செடி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்ட்டு, ரோஸ் தொட்டி 3யுமே வச்சுட்டேன். இப்போ மணி பிளான்ட்ட வந்து அந்த கார்னர்ல வச்சிருக்கேன். கார்னர்ல வச்சுட்டு நடுவுல வந்து ஒரு கம்பி வந்து குத்தி வச்சிருக்கேன் ஒரு பேலன்ஸுக்கு. அதுல வந்து அந்த மணி பிளான்ட்ட நல்லா சுத்தி விட்டுட்டு, டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். இன்னும் நெறைய அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சைடுல அந்த செவுத்துல வந்து அந்த லைட்டா அந்த சின்ன சின்ன டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அப்ப இன்னும் அது வளர வளர மேல கொண்டுட்டு போயிரலாம். கொண்டு போய் அது படர மாரி விட்டு வச்சுக்கலாம் அப்டின்ட்டு. இது வந்து பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் வளர்றதுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. கீழ கால்லயே மிதிப்படுற மாரி இருந்துச்சு. அப்புறமா நெறைய கற்றாழை வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் மோர்ல போட்டு சாப்பிடவும் செய்வோம். கொஞ்சம் ஸ்கின்னு, ஹேருக்கும் கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அதையுமே வச்சிருக்கேன். இப்ப சப்போஸ் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து ஏதாவது ஒரு டென்ஷன்லயோ, ஸ்ட்ரெஸ்லயோ வராங்க அப்டின்னா, ஒரு மனசு கஷ்டத்துல வராங்க அப்டின்னா, சப்போஸ் இந்த கிரீனிஷா இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸு, அப்புறம் இந்த செடி எல்லாமே பார்க்கும்போது வந்து நல்லா அவங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்மளுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணோம், ஒரு கொஞ்சம் அப்டியே குழப்பமா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்டின்னா, இந்த செடி பக்கத்துல நான் வந்து உட்காந்துருவேன். உட்காந்துட்டு அத பார்த்துட்டே இருந்தோம் அப்டின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். யாராவது இப்படி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த மாரி செடியெல்லாம் ஃப்ரண்ட்ல வச்சு வளர்க்குறது. இதுக்கு முன்னாலலாம் நான் மாமியார் வீட்ல வந்து மாடியில இருக்கும்போது, டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பெரிய பிள்ளைங்கலாம் படிப்பாங்க. அப்போ வந்து நான் ரோஸ் தொட்டி வந்து 2 லைட் பிங்க் கலர் வந்து வச்சிருந்தேன். அது ஒவ்வொரு இதையும் பூக்கும்போது, நல்ல ஒரு நம்ம உள்ளங்கை அகலத்தில நல்லா பெருசு பெருசா பூக்கும். நான் டெய்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி குடுத்துட்டே இருப்பேன். அது என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த அரிசி, பருப்பு, உளுந்து அதெல்லாம் களைஞ்ச தண்ணி எல்லாமே அதுக்கு வந்து டெய்லி விட்டுட்டே வருவேன். அப்புறமா வந்து மாவு, அந்த மாவு டப்பாவ நல்லா கழுவுன தண்ணி, அப்புறமா மாவு புளிச்சுட்டு, இல்லைன்னா மோரு, ஏதாவது புளிச்ச மோர் அது எல்லாமே நல்லா கலந்து அதுக்கு அடிக்கடி விட்டுட்டே வருவேன். சம்டைம் வந்து கொஞ்சமா ஆட்டம் புழுக்க இருக்கு பார்த்தீங்களா, அத நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அதையுமே போடுவேன். அதனால நல்லா வேற எதுவுமே உரங்கள் அப்படின்னு தனியா போடவே மாட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து இன்னொரு நாள் ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. அதாவது சிக்கன் பிரியாணி அன்னைக்கு பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 பிரியாணி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க ஒரு ஃப்ரெண்டு. அதனால ஷேர் பண்றேன். 1 கேஜி சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அத கல் உப்பு, மஞ்சளும் சேர்த்துட்டு கழுவி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாதி பாதியா பிரிச்சு வச்சுக்கலாம். மேரினேஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணிக்கும், கொஞ்சமா கிரில் சிக்கன் மாரி பண்ண போறேன். அதுக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். வாஷ் பண்ண சிக்கன்ல கொஞ்சமா உப்பு தூளு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா தூளு,
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கேஜி சிக்கனுக்குள்ளது பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு பெரிய லெமனில் பாதி அளவுக்கு சாறு சேர்த்துக்கிடுறேன். அதுக்கு தயிரும் சேர்க்க போகிறேன் அதில் டேஸ்ட் புளிப்புக்காக. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது மேரினேஷனுக்கு விட்டுறணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெளியில் வச்சுருந்தாலும் ஓகே தான். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு இதை ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அன்னைக்கு வந்து ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன்றதுனால என் பிள்ளைங்களுக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கி சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்மதி அரிசியை வந்து நான் ஊற வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ரம்ப இலை இருந்தால் சேருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், ஆயில் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்குள்ள ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் வந்து நீங்கள் எல்லாமே வறுத்துட்டும் சேர்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நான் இன்னொரு நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிரியாணிலேயே நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவேன். அதை ஒன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ரம்ப இலை எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து இந்த மாதிரி வரணும். அது வர வரைக்கும் அதை தனியாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 தக்காளி பழத்தை நல்ல நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதை நல்லா மசிஞ்சு கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன்றதுனால. மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி வந்து நிறையா சேர்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் வந்துடும். நான் இன்றைக்கி வந்து நிறையாவே சேர்த்துட்டேன் தெரியாமல். ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததில் உப்பு போட்டிருக்கோன்றதுனால இந்த பிரியாணிக்கு மீதமான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா, மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் உள்ளே சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது எல்லாமே கலந்து விட்டு நல்லா குழஞ்சி வந்த சமயத்தில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை ஊற வச்சுருக்கேன்றதுனால 1க்கு 1.5 வீதம் 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் அதை நல்லா கொதித்து தளதளன்னு கொதித்து வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணலாம். நான் வந்து பாதி அளவுக்கு சிக்கன் 65 பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாதியை வந்து இந்த மாதிரி கிரில் பேனில் கொஞ்சமாக ஆயில், இந்த மாதிரி கிரில் பேன் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இதுன்னு இல்லை, தோசைக்கல்லையுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆயில் சேர்த்து இந்த சிக்கன் 65 பண்ணுற மாதிரி இருக்காது. உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தின்றதுனால கொஞ்சமாக ஆயில் அந்த கிரில் பேனில் சேர்த்துட்டு போன்லெஸ் பீஸ் மட்டும், இது வந்து நவீன் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன்றதுனால அவனுக்கும் ஆர்த்திக்கும் பண்ணிகிட்ருக்கேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த போன்லெஸ் பீஸை மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி அதை வேக வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு சிக்கன். அதுக்குள்ளேயும் நான் வந்து வாஷிங் மிஷினில் லோட் பண்ண போட்டிருந்தேன் துணி. அது எல்லாமே முடிஞ்சிட்டுன்றதுனால அதையுமே சைட் பை சைடில் காய போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது சிக்கன் 65க்கு அது எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரைஸ் வேகவும் இதை வந்து மேலே சேர்த்து பரிமாறதுக்கும் நல்லா இருக்குன்றதுனால அதையுமே சைட் பை சைடாக பொரிய வச்சுட்டேன். இங்கே வந்து டைகர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பிரியாணிக்காக. என் பிள்ளைகள் வெயிட் பண்ணதோ இல்லையா, இவனும் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சைட் பை சைடில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட் கழுவி முடிச்சிட்டேன். சைட் பை சைடாக வேலை நடந்துட்டு இருக்கும்போதே சேர்ற பாத்திரத்தை எல்லாமே அப்பப்போ கழுவிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்காதுன்றதுனால அது எல்லாமே கழுவி முடிச்சுட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பணுன்றதுனால எல்லாமே அப்பப்போ முடிச்சிட்டேன். மற்ற நேரம் அப்படின்னா ஆர்த்தி வந்து ஹெல்ப் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்றதுனால அந்த டயத்துலலாம் அவளுக்கு நான் ஜாஸ்தி வேலை எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஒரு சிம்பிளாக வீடு பெருக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் கொடுப்பேன்றதுனால மற்ற வேலை எல்லாமே நானே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அதுக்குள்ளேயுமே இங்கேருந்து 65 வந்து ரெடி ஆகிட்டு இங்கே வந்து அரிசியுமே வெந்து முடிச்சிட்டுன்றதுனால இப்போ இந்த ஃபைனலாக அந்த பொரிச்ச சிக்கன் எல்லாமே மேலே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து மல்லி, புதினாவை கட் பண்ணாத சேர்த்துக்கோங்க. இன்னும் இதை விட டேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா வறுத்த முந்திரி, அப்புறமா வந்து நிறைய பல்லாரியை வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அதையும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு சில நேரத்தில் அந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி வந்து நல்லா நிறைய வறுத்துட்டு அது உள்ளே சேர்ப்பேன். வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். இதுக்கு சைடிஷ்க்கு வந்து கொஞ்சமாக தயிர் வெங்காயம் பண்ணியிருந்தேன். அப்புறமா மாம்பழம் இருந்துச்சு, கொஞ்சமாக கிரில் சிக்கன் பண்ணியிருந்தது. அதையும் போதும் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலே இந்த சிக்கன் 65 பிரியாணி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாமே போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு தம்மில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சர்வ் பண்ணணும்னாலும் சர்வ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.